Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. விருதுநகரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் இடைத்தரகர்கள் காரணமாக காய்கறிகளுக்கு குறைந்த விலை கிடைப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மாவட்ட வருவாய் அலுவலர் ஆனந்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சாத்தூர் பகுதி விவசாயிகள் தங்களது விளைவிக்கும் காய்கறிகளை சந்தைப்படுத்தும் போது இடைத்தரகர்கள் தலையிட்டால் குறைந்த விலை மட்டுமே கிடைப்பதாகவும் கிடைக்கும் வருமானம் முழுவதும் மருந்து மற்றும் இடுபொருள்களுக்கு செல்கிறது என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் காட்டுப்பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்துவதாகவும் மக்காசோளத்திற்கு கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். அந்த பக்கத்து சில்லடி கடைக்காரங்க வர்றாங்க, ஒரு 7 பேர் 8 பேர் வராங்க. வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்களா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இது என்ன விலைக்கு கேட்போம் எடுப்போம்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து 10 ரூபாய்க்கு கேட்போம், அல்ல 12 ரூபாய்க்கு கேட்போம், அல்ல 11 ரூபாய்க்கு கேட்போம் அப்படிங்கிற ஒரு மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இதை அந்த கமிஷன் கடைக்காரர் எதுவும் அதை கண்டுக்கிற மாட்டாங்க. திரும்ப வந்து அந்த வியாபாரிகள் கூட்டு வியாபாரம் சேர்ந்துக்கிட்டு அவங்க ஒரு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஒரு 10 ரூபா அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறான். இன்னொருத்தர் 12 ரூபான்னு பண்ணுறாரு, இன்னொருத்தர் 13 ரூபா பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலம் கேட்ட அந்த 5 பேருமே சேர்ந்து ஆளுக்கு 10 கிலோ அவங்களே பகிர்ந்துட்டு போயிடுறாங்க. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு கொடுக்குறப்ப எங்களுக்கு விவசாயத்துக்கு உண்டான நன்மை எதுவும் கிடைக்கல. திரும்ப வந்து அதில் நாங்கள் இந்த ஒரு 500 ரூபாய்க்கு போட்டோன்னா 100 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு போகணும். 100 ரூபாய்க்கு மருந்து கொண்டு போட்டால் தான் அந்த செடியை நாளைக்கு காய் புனிய முடியும். அந்த சூழ்நிலை தான் இருக்குது.